நண்பர் வாழ்ந்த காலமும் சூழ்நிலையும் என்ற தலைப்பில் சில வரலாற்று செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சங்க காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் முடிந்தது. அப்போது மூவேந்தர் ஆட்சியும் முடிந்தது. தொண்டை நாட்டிலே பல்லவர் ஆட்சி, பாண்டிய நாட்டிலே களப்பிரர் ஆட்சி 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது. களப்பிரர் சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஆதரித்தார்கள். கிபி 470இல் வஜ்ரநந்தி என்பவர் மதுரையிலே தமிழ்ச்சங்கம் அமைத்தார். சமண அறிஞர்கள் தமிழ்ச்சங்கம் வாயிலாக மத பிரச்சாரம் செய்தனர். சீவக சிந்தாமணி என்னும் தமிழ் காவியம் இந்த காலத்தில்தான் தோன்றியது. இதை இயற்றியவர் திருத்தக்க தேவர். சமண கொள்கையை பரப்புவதுதான் இதன் நோக்கம். சங்க காலத்திலே தமிழ்நாட்டில் சமண மதமும் பௌத்த மதமும் பரவியிருந்தது. ஆனால் ஒருவரையொருவர் தாக்குவது இல்லை. அப்போது பிற்பாடு களப்பிரர் ஆட்சியிலே இந்த மதங்கள் ஒன்றுக்கொன்று பிணங்கி கொண்டன. போராட்டம் துவங்கியது. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இரண்டும் தான் சான்று. குண்டலகேசி பௌத்த சமயத்தை கூறுகிறது. இந்த போக்கில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். காஞ்சியை தலைநகராக கொண்ட பல்லவர்களில் முதன்மை பெற்றவன் தான் சிம்மவிஷ்ணு. திருமாலிடத்திலே ஈடுபாடு உடையவன். அவன் சிறந்த சம்ஸ்கிருத பண்டிதனாக இருந்தான். இவனது அவைப்புலவர் பாரவி கிராதார்ச்சுனியம் என்ற சம்ஸ்கிருத நூலை இயற்றினார். சிம்மவிஷ்ணு மறையோதும் அந்தணருக்கு கிராமங்களெல்லாம் தானமாக தந்தான். அவற்றுக்கு சிம்மவிஷ்ணு சதுர்வேதி மங்கலம் என்று பெயர் வந்தது. இவனுடைய மகன்தான் மகேந்திரவர்மனும். அவனும் சம்ஸ்கிருதம் பயின்றவன்தான். இசையிலும் வல்லவனாக இருந்தான். சங்கீர்ணம் முதலிய புதிய தாள வகையை கண்டுபிடித்தான். சிற்பத்திலே சிந்தையும், ஓவியத்திலே உள்ளமும், நாட்டியத்திலே நாட்டமும் கொண்டவனாக இருந்தான் மகேந்திரவர்மன். கோவில் கட்டுவதிலே விருப்பம் உள்ளவன். மத்தகஜ விலாசம் என்பது இவன் எழுதின சம்ஸ்கிருத நூல். இந்த நூலில் காபாலிகர், பாஸ்வதர், காலாமுகர் ஆகியோரெல்லாம் தாக்கி எழுதியிருக்கிறான் மகேந்திரவர்மன். மகேந்திர பல்லவன் சமண மதத்தை ஆதரித்தான். திருப்பாதிரி புலியூரிலே சமண மடம் ஒன்று புகழ்பெற்று விளங்கியது அந்த காலம். இந்த மடத்துடைய நூல்தான் லோக விபாகம் என்பது. சிம்மசூரி, சர்வநந்தி எனும் சமண புலவர்கள் சம்ஸ்கிருதத்திலும் பிராகிருதத்திலும் வல்லவர்களாக இருந்தார்கள். இவர்களையும் மகேந்திரவர்மன் ஆதரித்தான். இந்த காலகட்டத்தில்தான் சைவ சமண போர் துவங்கியது. சைவராக இருந்த திருநாவுக்கரசர் சமணரானார். பிறகு மீண்டும் சைவரானார். அவரை துன்புறுத்திய மகேந்திர பல்லவன் பின்பு அவருடைய பெருமை உணர்ந்தான். தானும் சைவராக மாறினான். கோயில் பல கட்டினான். திருநாவுக்கரசர் சைவம் தழைக்க பாடுபட்டார். இந்த காலம் கிபி 570 முதல் 655 வரை ஆகும். இதற்கு பிறகு நரசிம்மவர்மன் அரசாண்டான். இவன் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டான். இவன் காலத்தில் திருஞான சம்பந்தர் தோன்றினார். சைவ சமயத்தின் மறுமலர்ச்சி காலம் இது என்றே சொல்லலாம். தேவார திருப்பதிகங்கள் 6000க்கும் மேற்பட்டவை. சைவம் ஏற்றம் பெற்றது. பக்தி வெள்ளம் பெருகத் தொடங்கியது. நரசிம்மவர்மன் திருமாலிடம் ஈடுபட்டவன். திருமாலுக்கு கோயில் பல எடுத்தவன். திருமங்கையாழ்வார் காலம் இதுதான். அடுத்த 200 ஆண்டுகளில் ஆழ்வார்கள் தோன்றி திவ்ய பிரபந்தங்களால் திருமாலை போற்றினார்கள். பெருந்தேவனார் பாரத கதையை பாடினார். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே தொண்டை நாடு சோழர் வசம் ஆகிவிட்டது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். சிவபாத சேகரர் எனும் பெயர் பெற்றான். இவன் விருப்பத்தால் தான் சைவ சமய நூல்களை தொகுத்து வழங்கியவர்தான் நம்பி ஆண்டான் நம்பி. முதலாம் குலோத்துங்கன் கலிங்க நாட்டை வெற்றி கொண்டான். ஜெயங்கொண்டார் பாடியதுதான் அந்த கலிங்கத்து பரணி என்பது. 10ஆம் நூற்றாண்டிலே ஆளவந்தார் விரும்பியபடி ஸ்ரீரங்கத்திலே தங்கியிருந்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை வளர்த்தார் ஸ்ரீராமானுஜர். குலோத்துங்கன் அழைத்ததற்கு ராமானுஜருக்கு பதிலாக கூரத்தாழ்வார் சென்றார். சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனுக்கு மேலானது ஒன்றுமில்லை என்று ஓலையிலே கையெழுத்திட பணித்தான் இந்த மன்னன். சிவம் என்ற சொல்லுக்கு சிவன் என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் 4 படி கொண்ட குருணி என்னும் அளவை குறிக்கும். அது
துரோணம் அஸ்தி ததகப்பரம் என்று எழுதினார் கூறத்தாழ்வார். அதாவது குறுணிக்கு மேற்பட்டது பதக்கு, அது ஒரு அளவை. இதை கண்டு சீறினான் சோழன். கூரத்தின் 2 கண்களையும் பிடுங்கி விடும்படி கட்டளையிட்டான். இதற்குள் ராமானுஜர் சோழ நாட்டை விட்டு ஹொய்சல நாட்டுக்கு போய்விட்டார். 1104ஆம் ஆண்டு நடந்தது விஷயம் இது. ராமானுஜருக்கு அப்போது வயது 87. 2ஆம் குலோத்துங்கன் காலம் வந்தது. அப்போதுதான் சேக்கிழார் பெரிய புராணம் எழுதினார். இது 1133 முதல் 1150 வரை. 12ஆம் நூற்றாண்டிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை ஏற்றினார். இத்தனை நூற்றாண்டுகளிலே நிறைய சமய போராட்டங்கள் நிகழ்ந்துவிட்டன. சைவ வைணவ போராட்டம் கருக்கொண்டது. அப்பொழுது காவியமாக மலர்ந்ததுதான் நம் கம்பன் இயற்றிய கம்பராமாயணம். சமூக சூழ்நிலைதான் ஒரு கவியையும் ஒரு காவியத்தையும் உருவாக்குகிறது. இப்படித்தான் சமூக சூழ்நிலையை ஒரு கவிஞன் எதிரொலிக்கிறான் என்று ஒரு உதாரணத்துக்கு சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே இளங்கோ அடிகள் எழுதியிருக்கிறார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றுவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யில் என்று சொல்கிறார் இளங்கோவடிகள்.